படம்னா இப்படி எடுக்கணும். 200 மில்லியன் பட்ஜெட். இப்போவே வசூல் எத்தனை ஆயிரம் கோடி தெரியுமா? பாப் இசை உலகின் ராஜா என கொண்டாடப்படும் மைக்கேல் ஜாக்சனின் பயோபிக் 200 மில்லியன் டாலர் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட நிலையில் அந்த அளவுக்கு வசூல் ஈட்டுமா என கேள்விகள் கிளம்பிய நிலையில் படம் வெளியாகி 2 வாரங்களில் பட்ஜெட்டை விட டபுள் மடங்காக வசூல் செய்து மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது. மைக்கேல் ஜாக்சனின் சகோதரனின் மகன் ஜாஃபர் ஜாக்சன் அப்படியே அச்சு அசலாக மைக்கேல் ஜாக்சனாக திரையில் ஜொலித்த நிலையில் அவரது ஆட்டத்தையும் நடிப்பையும் காண ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு படையெடுத்துள்ளனர். இதுவரை வெளியான இசை பிரபலங்களின் பயோபிக்கில் 2வது அதிக வசூல் ஈட்டிய படமாக மைக்கேல் மாறியுள்ளது. கூடிய விரைவில் முதல் இடத்தை பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இயக்குனர் ஆண்டனி ஃபுகுவா இயக்கத்தில் ஜாஃபர் ஜாக்சன் நடிப்பில் வெளியான மைக்கேல் திரைப்படம் மைக்கேல் ஜாக்சனின் பயோபிக் படமாக கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி வெளியானது. மைக்கேல் ஜாக்சன் குழந்தை பருவத்தில் பட்ட கஷ்டங்களும் அவரது தந்தையின் கட்டுப்பாடான வளர்ப்பு காரணமாக அவர் சாதிக்க துடித்ததும் அவர் ஸ்டேஜில் நட்சத்திரமாக மின்னியதுமாக இந்த படத்தை முடித்துள்ளனர். அடுத்த பாகத்தில்தான் மைக்கேல் ஜாக்சனின் சர்ச்சைகளும் அவர் சந்தித்த பஞ்சாயத்துகளும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1800 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட மைக்கேல் திரைப்படம் உலக அளவில் 4000 கோடி வசூலை ஈட்டியுள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. அதிகபட்சமாக படத்தின் வசூல் 8000 கோடி வரை செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மைக்கேல் ஜாக்சனை திரையில் பார்க்க உலகளவில் ரசிகர்கள் படத்தை கொண்டாடி வருவதே இதற்கு காரணம் என்கின்றனர். இதுவரை வெளியான இசை பிரபலங்களின் படங்களில் அதிகபட்ச வசூலை போஹிமன் ராப்சோடி திரைப்படம் பெற்று முதலிடத்தில் உள்ளது. அதன் மொத்த வசூல் 900 மில்லியன் டாலர். அதனைத் தொடர்ந்து 2வது இடத்தில் மைக்கேல் திரைப்படம் 2 வாரத்திலேயே 427 மில்லியன் டாலர் வசூலை ஈட்டி மாபெரும் சாதனையை படைத்துள்ளது. பயோபிக் படம்னா இப்படித்தான் எடுக்க வேண்டும் என்று முன்னணி நடிகர்கள் படங்கள் நம்ம ஊரில் உப்புமா படங்களாகவே வருவதால் தான் ரசிகர்கள் தியேட்டர் பக்கமே போவதே கிடையாது என்கின்றனர் சிலர்.